everyone, welcome to my channel. இன்னைக்கான டாபிக் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ பார்க்கலாம். 2 பைல் வச்சுருக்கேன். 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 இந்த கலர், செரி கலர். Okay, pile number 2, this pink. ஓகேவா? ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன், பார்த்துக்கோங்க என்ன பைல் வேணும்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் 2 பைலில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பைலை சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எந்த பைல் வேணுமோ அதோட டைம் ஸ்டாம்பில் போய் நீங்கள் பார்த்து ரீடிங் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ பைல் நம்பர் 1 போகலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்குமே. ஒரு டைம்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ப்ராபப்ளி தேர்ட் பர்சனால கண்டிப்பாக இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஒரு சின்ன விஷயங்கள்னா கூட ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கும். பட் ஸ்டில் அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, விச் இஸ் வெரி குட். இந்த ரிலேஷன்ஷிப்பை சம்ஹவ் யாரோ ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அத்தனை ஒரு ப்ராப்ளம்ஸ், அத்தனை பிளாக்கேஜஸுமே அந்த ஒரு பர்சன், எதிர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர், இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ குட் see that மோஸ்ட்லி ஒரு சில டைம் பணம் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். மணி ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்க. எதர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்ட், பணம் ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு அதாவது ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க 2 பேருமே. பட் அது கொஞ்சம் டேஸ் ஆக ஆக கெரியர் மேலே அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் கெரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, இன்னொரு பர்சன் ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டாக இருக்க சான்ஸ் இருக்கு. கெரியர் ஃபோக்கஸ்டாக அவங்க இருக்கிறனால உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லைனா எங்கே ஏதாவது பிளான் பண்ணால் அதை உடனே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் கால்ஸ் முன்ன மாதிரி பேசுறதில்ல, அட்டென்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது எதர் உங்கள் பார்ட்னர் இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களால் கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இது 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு டெஃபினட்டாக அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் 9 of Swords. ஓ, நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களோ? பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் அட் த பிகினிங்கில் ரொம்ப க்ளோஸாக 24/7 பேசிக்கிட்டே இருப்பீங்க. பட் அந்த ஒரு பார்ட்னர் கெரியர் ஃபோக்கஸ்டாக போகிறப்போ பேச டைம் இருக்காது, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க ஆல்ரெடி. பட் அனதர் பர்சன் என்ன நினைப்பீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை சீட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பர்சன் மேலே நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கலை, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களோட மைண்டில் என்ன தெரியும், ஓகே அந்த பர்சன் லைஃப்பில் வேறு யாரோ இருக்காங்க, தட் பர்சன் forgot me அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி அந்த பர்சன் யாருமே அந்த பர்சன் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. கெரியர் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும், மேபி அதனால பேச முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத தாட்ஸை நினச்சி தூக்கமே இருந்திருக்காது. ஒரு சில பேருக்கு உங்கள் எதிர்காலம் நினச்சின ஒரு பயம் இருக்கும். நிறைய ஆங்ஸைட்டிஸ் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகுறது? ஸோ இதனால எதிர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களோட பர்சனல் லைஃபே மறந்துருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேறு பர்சனல் கோல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர் அந்த சிச்சுவேஷன்ஸில் கூட இருக்கலாம். அண்ட் இப்போ இதுவே மேரிட் கப்பலாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க.
ஆனால் வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு கம்ப்ளீட் பாண்டிங்கே இருக்காது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கெரியர் ரிலேட்டடாக சம்பாதிக்கணும், அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு செட்டில் பண்ணணும், அந்த ஃபேமிலி செட்டில்டாக இருக்கணும்னு அந்த ஒரு தாட்ஸ்லேயே அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரே வீட்டில் இருந்தாலும் அதிகமாக பேசிக்க மாட்டீங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்த அந்த பழைய அந்த லவ் அது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து மேரிட் கப்பலாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் ஒரு விதமான பயம் இருக்கும். ஓகே, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் டெஃபினட்டாக இருக்கும். யூனிவர்ஸ் சொல்கிறது பயப்படவே வேண்டாம். தி சன் கார்டு வந்துட்டு அவ்வளோ அருமையான ஒரு கார்டுங்க. சரியா, உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப கெரியர் ஓவர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதே வந்து உங்களை வந்து ஒரு நல்ல உங்களுக்கான ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகேங்களா? ஒரு சில பர்சன்ஸோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே அதிக பாண்டிங்கோடு இருந்திருப்பாங்க பிகினிங்கில். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப், அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும், அதுக்கு கெரியரில் இப்போவே ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து நீங்கள் நம்புங்க. ஆஸ் லாங் அஸ் அந்த பர்சன் உங்கள் பார்ட்னர் மேலே எந்த ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன், இவங்க உங்களை ஏமாத்துறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னு ஒரு அஃபிஷியலாக ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காத பட்சத்தில் நீங்களாக ஒரு கற்பனை உருவாக்கி இல்லாத ரிலேஷன்ஷிப்க்கு மீனிங் கொடுக்க வேண்டாம்னு சொல்வேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க பார்ட்னர் ரொம்ப இதாக தான் இருப்பாங்க, லாயலாக தான் இருப்பாங்க. பட் அவங்க ஓவர் திங்கிங் வந்துட்டு அந்த உங்கள் மேலே லாயலாக இருக்கிற பார்ட்னரே நீங்களே சந்தேகப்படுவீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் பற்றி தெரியணும், உங்கள் பார்ட்னர் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஆஸ் லாங் அஸ் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வராத பட்சத்தில் நீங்களாக ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். அது வந்து உங்களோட லைஃப் அப்படியே மாற்றிடும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வைக்காதீங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு நான் ப்ரீவியஸ் ரீடிங்லேயே சொல்லியிருப்பேன், 50-50ன்னு இருக்கணும். அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 50% உங்களை லவ் பண்ணுங்கள், மீதி 50% பார்ட்னரை லவ் பண்ணுங்கள். அதை விட்டுப்புட்டு உங்களோட 100% லவ்வுமே உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் காமிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற லவ்வை கொடுக்கலன்னு அப்படியே க்ளோஸ்ட் ஆயிடுவீங்க. யூ காண்ட் அக்செப்ட் தட். அது உங்களால் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்காதீங்க. யூ நீட் டு ஹாவ் சம் பேலன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, மெஜிஷியன். ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஜெல்லஸாக இருக்கிறீங்களோ பார்ட்னர் மேலே. அதாவது உங்கள் பார்ட்னர் யார்கிட்டையாவது பேசினாலோ, ஃபோனில் பேசினாலும் சரி, இல்லைன்னா அவங்க சைடு ஃபேமிலி கசின்ஸ் யாரு கூடயாவது பேசினாலும், க்ளோஸாக பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு ஜெல்லஸ் இருக்குதோ. அதாவது உங்ககிட்ட வந்துட்டு ஜாலியாக பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் மற்ற பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு போயிட்டு ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குதோ, அதுவே வந்து ஒரு டவுட்டை உருவாக்கியிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஜெலஸ் பொசசிவ்னஸ் இருக்கலாம் பார்ட்னர் மேலே. எய்தர் வந்துட்டு நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் யாரோ ஒருத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சிங்கிள் ஹேண்டலாக பண்ணுறீங்களோன்னு தோணுது, ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து சொல்கிறது, உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். ப்ரீவியஸ் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுல யூ நீடட் டு ஹாவ் சம் ஸ்கில்ஸ். பேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் சைடு கொண்டு வர முடியும். ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியும், உருவாக்க முடியும். உங்கள் கையில் தான் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட பார்ட்னரோட பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஏன் சேஞ்சஸ் ஆச்சு? எப்பயிலேருந்து சேஞ்சஸ் ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓவர் நைட்டில் யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க.
அப்படி ஓவர் நைட்டில் அந்த பர்சன் இன்னைக்கு நல்லா பேசிட்டு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்கன்னா சம்திங் இஸ் ராங். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு யூ ஹாவ் டு திங்க், நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய வைடாக திங்க் பண்ணிவிட்டு ப்ராப்ளமை அப்போவே சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேசுறதே ஸ்டாப் ஆச்சு, இந்த டிஃப்ரென்சஸ் வந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிற டைமில் என்ன நடந்துச்சு, ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களாவே நிறைய ப்ராப்ளம்ஸில் இருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம். ஃப்யூச்சரை நினச்சிட்டு பயம் ரொம்ப இருக்குங்க உங்களுக்கு. அன்னெசரி கம்பேரிஷன், எதுக்கு தான் இப்படி கம்பேரிஷன் பண்ணுறீங்களோ தெரியாத அளவுக்கு பண்ணுவீங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே டவுட் இருந்திருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலி ஸ்டோரிஸ் இருக்கும்ல, அவங்களோட பார்ட்னர் ஏமாத்திருப்பாங்க, அவங்க பார்ட்னர் அவங்கள சீட் பண்ணது, கஷ்டப்பட்டது, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் உடனே அதையுமே உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணிக்குவீங்க. See, everyone life is different, every couple journey is different. ஓகேங்களா? அடுத்தவங்க லைஃபையும் உங்களதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத பயத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றின பயம் பயங்கரமாக இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனால் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, அது மாதிரி கூட ஒரு மொமெண்ட் இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? பொறுமையாக எந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் வந்தால் உடனே ஆங்ஸைட்டி ஆகாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எங்கே பிரச்சனையாச்சு, எந்த இடத்துல இந்த ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஸ்லோவாக ஒரு நீங்கள் இந்த பயத்துக்கு, இந்த ஃப்யூச்சரை பற்றின திங்கிங்க்கு டைம் கொடுத்த நேரம் ப்ராப்பராக திங்க் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போயோ உங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, வாட் எவர் ஹேப்பன் ஹஸ் ஹேப்பன். இப்போயிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப். இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களே இலூஷனை தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இலூஷனுங்கிறது ஒரு ட்ராப் மாதிரி, அதில் போய் சிக்கிட்டீங்கன்னா வெளியே வருது ரொம்ப கஷ்டம். ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடம்ங்கிறது இம்பார்ட்டண்ட். எதர் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ரொம்ப ஹோல்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ்லையுமே ஓவர் கண்ட்ரோலிங் இருக்க மாதிரி இருக்குது. சி, நோபடி லைக்ஸ் டு கண்ட்ரோல். யாருமே யாரோட கண்ட்ரோல்லையுமே இருக்க பிடிக்காது. ஃப்ரீடம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துருச்சுனாவே கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டியோட அட்வைஸ் இல்லாமல் இருக்காது. அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், யாராவது ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் யாராவது 2 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா உடனே அட்வைஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க வாழ்க்கையோட ஜேர்னி, மற்றவங்க லைஃப் ஜேர்னி எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடக்கும், கேர்ஃபுல்லாக இருங்கன்னு பயமுறுத்தி விட்டு போயிடுவாங்க. ஸோ 3வது மனுஷவங்களுடைய அட்வைஸ் கேளுங்க. அது உங்கள் லைஃபுக்கு அப்ளை ஆகிற மாதிரி இருந்துச்சு, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அது ஒத்து போச்சுன்னா அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 2 பர்சனோட இன்வால்மெண்ட். நீங்கள் உங்கள் பார்ட்னர், உங்களுக்குள்ளே எவ்வளவோ சீக்ரெட்ஸ் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், அது தேர்ட் பார்ட்டிக்கெலாம் தெரியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கை நீங்கள் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அது தேர்ட் பார்ட்டி எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் ஐ குட் சி ஆக்சுவலி நல்ல கார்டு தாங்க. ஆனால் நான் ஓவராலாக பார்க்குறப்போ நல்ல கார்டு தான். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது 3 இருந்தாவே உங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பிரைட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தேவையில்லாத திங்கிங், தேவையில்லாத தாட்ஸை உருவாக்குறனால தான் எல்லாமே மாறுது. ஓகேங்களா? என்றைக்குமே ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்போவே சால்வ் பண்ணிவிடுங்க. அதை பெருசாக்கிட்டு வளர்த்திக்கிட்டே போகாதீங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் எவ்ரி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் எல்லா கப்பலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது தேர்ட் பார்ட்டி மூலயமா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு பிரிக்கணும்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் டாக்ஸிக் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி யாரையாவது கப்பலை பிரித்து அது பண்ணுறது தான் அவங்க ஜாபே.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் enough. யார் என்ன சொல்லட்டும் என் பார்ட்னரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்களும் உங்கள் பார்ட்னருமே உங்களை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அது என்னோட உங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியுங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு இருந்து பாருங்களேன், உங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லாருக்கும் முன்னாடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. ஓகே, ஸோ 3 கார்டு பார்க்கலாம். ஹோல்ட் யுவர் விஷன். என்றைக்குமே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய கனவுகள் இருக்கும் இல்லைங்களா? ஃப்யூச்சர் பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு கனவுகள் தான் இருக்கணும்னு நான் சொல்வேன். நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். a time to give rather than take. ஓகே, இதில் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு லவ் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னருமே உங்ககிட்ட இருந்து அந்த லவ், சப்போர்ட், செக்யூரிட்டி எதிர்பார்க்குறாங்கங்கிறதையே உங்களுக்கு தெரியல. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவங்க எதிர்பார்க்கலன்னு இல்லை, டெஃபினட்டாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு லவ், சப்போர்ட் கொடுத்து பாருங்களேன், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக வராங்கன்னு தெரியும். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ரிலேஷன்ஷிப்னு வந்தால் டெஃபினட்டாக கமிட்மெண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க பை சென்டிங் யூ டாக்ஸிக் பர்சன்ஸ் இன்டு யுவர் லைஃப். ஓகே, ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, ஒரு நல்ல சேஞ்சஸ் வருது. ரெக்கவரி, ஹீலிங். கொஞ்சம் நீங்களும் ஹீல் ஆகணும், உங்கள் பார்ட்னரும் ஹீல் ஆகணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் ஹீல் ஆகணும். சக்ஸஸ். இன்னும் ஒரு கார்டை எடுக்கிறேன். there is something better. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு அருமையான கார்டு தான் வந்திருக்கு. பாசிட்டிவாக இருங்க, பிகாஸ் சம்திங் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ், ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இனி வரப்போகுது. நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வரும். ஸோ ஸ்டே ஹோப்ஃபுல், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, பைல் நம்பர் 2 பிங்க் கலர் கிறிஸ்டல் யார் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, 5 of Swords. ஓகே, பைல் நம்பர் 2 உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபைட்ஸ் இருக்குதா? சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போடுறீங்களோ? நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குதா? நிறைய பிளாக்கேஜஸ் அப்படின்னா உங்கள் கம்யூனிகேஷனுமே பிளாக்கேஜஸில் இருக்கும். நீங்கள் சொல்ல வர்றதை உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்ல வர்றது நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு விதமான தாட்ஸ் இருக்குது. நீங்கள் தான் வந்து அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, உங்கள் பார்ட்னர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க, அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ? ஓகே, சின்ன சின்ன சண்டைகள் கூட ஏன் மனசில் வச்சுட்டே இருக்கீங்க? லெட் கோ பண்ணுங்க. பிகாஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டாவே ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் காமனான ஒரு விஷயம். எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்குதான். அதை வந்துட்டு நீங்கள் அப்போவே அந்த விஷயத்தை லெட் கோ பண்ணணும். அதை விட்டுட்டு அதை வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிக் இஷ்யூஸில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சின்ன ரிலேஷன்ஷிப்பில் வர பிரச்சனைகளே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அப்போவே சால்வ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது அப்படியே பெருசாக போகும். உங்கள் மனசில் ஒரு விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஓவராக எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கணும், அதே சமயம் வந்து ப்ராக்டிக்கலுமே இருக்கணும். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பில் போத் எமோஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ தான் வந்து அது ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஏன் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, அதாவது ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் ஃபைட் பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்கிற ஒரு தாட்டே இல்லை. உங்களால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியல, அதை வந்து பாசிட்டிவாக மாற்றவும் முடியல.
அந்த உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னே பாதி பேத்துக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக. ஐ திங்க் ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் இருந்தே நிறையா பிரச்சனைகள் சண்டைகளோடு தான் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு தான் போகிறீங்க. பட் ஐ திங்க் இது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஒருத்தர் விட்டு கொடுத்து தாங்க போகணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல அழகாக இருக்கணும், நல்ல பாசிட்டிவாக ஒரு பிரைட் ஹோப்ஃபுல்லான ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயமா யாருக்கிட்டையுமே எதையும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்கே வெளியே போனாலும் உடனே செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் இதுலையாவது போட்டுறீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க, எஸ் நீங்கள் ஒரு ஜாலி ஹாப்பி கப்புள்னு காமிக்கணும்னு போடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இன்டென்ஷனில் போட்டிருக்கலாம், பட் பார்க்குறவங்க டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு சீக்ரெட்டாக வைங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நல்லா ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் தான் வந்து இந்த ஜெலசி ஈவிலாயை கிரியேட் பண்ணுறது. அப்போ தான் வந்துட்டு அந்த டாக்ஸிக் பர்சன்கிட்டே அந்த டாக்ஸிக் பர்சன் அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கணும்னே நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஹாப்பியாக இல்லை. ஓகேங்களா? ஸோ டாக்ஸிக் மேனிப்புலேட்டிவ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இல்லைன்னா மற்றவங்க லைஃப்பில் எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணி பிரிக்கிறது தான் வேலை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கண்டென்ட்டை கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக வச்சுட்டு சீக்கிரட்டாக இருந்தீங்க, நீங்கள் ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கீங்களா, ஓகே, ஃபோட்டோ கிளிக் பண்ணி கேலரியில் வச்சுக்கோங்க. அது உலகத்துக்கே காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் வந்து அவங்க உங்களை சீண்டணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் சீக்கிரட்டிவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையான்னு? நீங்களே வந்து தேர்ட் பர்சன்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அண்ட் ஜெலசி பொசசிவ்னஸ்லாம் அழகாக இருக்குது. நிறைய அப்படியே வச்சுருக்காங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம். உங்களோட ஃபேஸுக்கு நேராக சிரிச்சுட்டு பின்னாடியே போய் எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க. அண்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லவர்ஸ்க்கும் அப்ளை ஆகும், மேரிட் கப்புளுக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க தாங்க உங்களுக்கான அந்த ஒரு பிளாக்கேஜஸை க்ரியேட் பண்ணுறவங்களே. உங்களை சுற்றி இருக்கவங்க தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை கொண்டு வரதே. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ், அந்த சின்ன சின்ன இஷ்யூஸை உருவாக்குறதே அவங்க தான். ஓகே ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் எய்தர் வந்து எமோஷ்னல் இல்லைன்னா சிச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கணும். நான் முன்னாடி இங்கே சொன்ன பார்த்தீங்களா, யூ நீட் டு ஹாவ் சம் பேலன்ஸ். அதாவது எமோஷன்ஸ் ஓகே, உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே அதிகமான லவ், அதிகமான கேர் இருக்கிறது கரெக்டு தான். பட் ரியாலிட்டியில் சிச்சுவேஷன் அந்த இடத்துல நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்துல உங்கள் பார்ட்னரோட பிஹேவியர்ஸ் இல்லை ஒரு சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அந்த டைமில் சிச்சுவேஷன் பேஸ்டான முடிவு நீங்கள் எடுக்கணும். உங்கள் ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கணும். ஓகேவா? எல்லா டைம்லையுமே எமோஷன்ஸை உள்ளார கொண்டு வராதிங்க. அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலி வெரி குட் லவர் நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து உங்களுக்கு லவ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் ஏதோ ஒரு கொட்டேஷன் வரும், நான் கூட ஆக்சுவலி அடிக்கடி சொல்லுவேன், பட் ஐ ஃபர்காட், இப்போ அதை ஃபர்காட் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். யூ லவ் டு பி லவ்ட், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு கார்டு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பாசிட்டிவான கார்டு, எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் லவ்வை அருமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேயா? நான் வந்து ஒரு கெரியர் ரிலேட்டடாக இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரீங்க.
இப்போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. எதையாவது ஒன்று புதுசு புதுசாக இடம் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கிளாசட்டாக இருக்கட்டும், அதை நீட்டாக வைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் இனோவேஷன்ஸ், இதிலெல்லாம் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வர நீங்கள் ஏன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனிக்கான ஐடியாஸ் கொண்டு வரக்கூடாது? ஏன் ஒரு இனோவேஷன்ஸ் இருக்கக்கூடாது? பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது ஹேண்டில் பண்ணுறதுலையுமே ஸ்கில் தேவைப்பா. அதுலேயும் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வாங்க. அண்டு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதங்கள் அதாவது இப்போ உங்கள் பார்ட்னர்கிட்ட போயிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரியே பேசாதீங்க. நீங்கள் அதிகமாக ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட போயிட்டு நான் தான் அதிகமாக உங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. இது அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரியே போகும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு வேறு விதத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவங்கள விட நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுறீங்கன்னு வேற ஒரு ஸ்டைலில் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களோட பர்த்டே அப்போ வீடை டெக்கரேஷன் பண்ணுறது, இல்லை பர்த்டேன்னு கூட இல்லை, ஏதோ ஒரு வீக்கெண்ட்ஸ் உங்கள் வீட்டை அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இல்லை எங்கேயாவது டூர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு அழகான டெக்கரேஷன் பீச்லேயோ இல்லை சம்திங் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ ஒரு அக்கேஷன்ஸ் அதாவது ஒரு பர்த்டே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ணணும், லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்களேன். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணுற அந்த அழகான செயலாலே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க தட் பர்சன் தட் நீங்கள் அவங்கள அதிகமாக லவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பிகாஸ் நோபடி மைண்ட் ரீடிங் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் ஆகாதுங்க. நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓகேயா? சேம் கோஸ் வித் யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னரும் எங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? மைண்ட் ரீடிங்லாம் பாசிபிள் கிடையாது ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு பைல் நம்பர் 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா கார்டும் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் ஜேர்னியை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. இல்லை எனக்கு இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரியே தெரியல, இதனால என்னோடய லைஃப் பாதிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் இட். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். Work through your fears. Nothing will come of this situation. Conclusions are within reach. Okay. Romance. நான் சொன்ன பார்த்தீங்களா? In the near future. ஓகே, ஒரு சில பேருக்கு pile number 2 in the very near futureல you will get some answer regarding உங்கள் relationship. Compromise நான் சொன்னதாங்க. ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இட்ஸ் அப் டு யூ. வா, நான் என்ன சொன்னேனோ இந்த கார்டில் அதே தான் ஏஞ்சல்ஸுமே உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா அதுக்கான எஃபோர்ட் போடுங்க. இல்லை இதில் ஒரு ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் இட். கொஞ்சம் பிரேக் கொடுங்க, ஒரு பாஸ் கொடுங்க. ஒரு வெரி நியர் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் உங்களுக்கு வருது, அதை வச்சுட்டு தென் யூ கேன் டிசைட் இட். ஓகேங்களா? அண்ட் ரொமான்ஸ் இது மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு இனோவேஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு சைல்டு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் அ ரைட் டைம். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் சைல்டு உங்கள் லைஃப்பில் வந்தாங்க. இது மேரிட் கப்புளுக்கு நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி குழந்தை இன்னும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு இன்னும் பிளான் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டைம் பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு அருமையான ஒரு சான்சஸ் இருக்குது.
மேபி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு கிரேட் டேர்ன் ஓவர் வரலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல். உங்களுக்கான மெசேஜ் இதுதான். ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளெஸ்ட்.